அப்போ வந்து சில காரியத்தை எல்லாம் நான் சிலருக்கு பண்ணி கொடுத்துருக்கிறேன், சிலருக்கு ஒரு ஐடியா கொடுப்பேன். அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்க என்ன படிச்சீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க இதுக்கு படிச்சிருக்கீங்களா அப்படின்னு. கண்டிப்பா அப்படி கிடையாது, சம்பந்தமே இருக்காது நமக்கும் அதுக்கும். ஆனா இது நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போய் அவ்வளவு திட்டு வாங்கியிருக்கிறேன். பால் வாங்க போனா பாலை கீழே போட்டு கவுத்துருவேன், பால் போயிடும். மீன் வாங்க போனா கெட்ட மீன் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி வேலைக்கு போய் அங்கே அந்த இடத்துல போனால் நான் இருக்கிறது மட்டும் ஒன்றும் ஆகாமல் போகும். இந்த ப்ரெஸ் வேலையில் இருந்தேன் ஒரு டைம், ஒரு 1 இயர் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலைக்கு போனேன். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்கை சன்லைட்டில் வச்சு எக்ஸ்போஸ் பண்ணி அதை எடுக்கணும். எடுத்து தண்ணியை ஊற்றினோன்னா அந்த எழுத்து அப்படியே நச்சுன்னு வரும். அந்த டைமிங் தான் அது, அந்த செகண்ட்ஸுக்குள்ளே கரெக்டாக அதை எடுத்துடணும். ஆனால் நான் எப்போ எடுத்தாலும் ஒழுங்காக வராது. அது ஒரு ஃபிலிமே பார்த்தீங்கன்னா அப்போ 20 ரூபாய்க்கு மேலே வரும். ஒரு ஃபிலிம் கெட்டு போச்சுன்னா அந்த ஓனர் பயங்கரமாக திட்டுவார். அதுக்காக எக்ஸ்போஸ் பண்ண என்கிட்ட தரவே மாட்டாங்க. நானும் 1 வருஷமாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு படிக்கவே இல்லை. எப்போ பண்ணாலும் தப்பாக வரும். அப்படி ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கை எது செஞ்சாலும் நல்லாவே இருக்காது, நல்லா வராது. ஆனால் கர்த்தரிடத்தில் வந்து ஜெபம் பண்ணதுக்கு பிற்பாடு, கேட்டதுக்கு பிற்பாடு, அவருடைய கரம் என் கரத்தோட வந்ததுக்கு பிற்பாடு, அவருடைய ஞானம் என் ஞானத்தோட வந்ததுக்கு பிற்பாடு வெரி சேஞ்ச், நிறைய மாற்றம். 1 மாற்றம் 2 மாற்றம் இல்லை, நிறைய மாற்றம். இப்போ செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒண்ணுக்கு ஆகாததை கொடுத்தா கூட ஆகும்படியா பண்ணி விட்டுரும் அப்படின்றத ட்ரை பண்றோம். நான் நம்புறேன், எனக்கு மட்டும் அல்ல, எனக்கு மட்டுமல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு.